Hey guys, welcome to my channel Andri Art Studio. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் போட்டோ ஃப்ரேம் வீட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த போட்டோ ஃப்ரேம் செய்ய உங்களுக்கு மேக்ஸिमम 40 to 50 rupees தான் செலவாகும். அது எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இந்த ஃப்ரேம் செய்ய தேவையான பொருட்கள் காட்டன் பாக்ஸ், OHP ஷீட், வால்பேப்பர், ஸ்கேல், ஃபெவிகால், நைஃப், சாண்ட்பேப்பர், PVC டங்கிங், பென்சில், சிசர், ஹாட் க்ளூ கன். கடையில் ஃபோட்டோ இல்லை பெயிண்டிங் ஃப்ரேம் போட கொடுத்தா அவங்க கிளாஸ் அப்புறம் வுட் ஃப்ரேம் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்ம அந்த வுட் ஃப்ரேமுக்கு பதிலாக இந்த PVC டங்கிங் அப்புறம் கிளாஸுக்கு பதிலாக இந்த OHP ஷீட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த PVC டங்கிங் ஹார்ட்வேர் அண்ட் எலக்ட்ரிக்ஸ் கடையில் கிடைக்கும். இது நிறைய சைஸஸில் கிடைக்கும். நான் மீடியம் சைஸ் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு நல்ல அகலமான ஃப்ரேம் தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிக்கலாம். இந்த PVC டங்கிங்கை இப்படி 2 பீஸாக ஓப்பன் பண்ணலாம். நம்ம நிறைய வீட்டில் எலக்ட்ரிக் ஒயர்ஸ் மறைக்க இந்த PVC டங்கிக்குள்ளே இப்படி ஒயர்ஸ் எல்லாம் போட்டு மூடிடுவாங்க. அந்த ட்ரிக்கை தான் நம்ம யூஸ் பண்ணி ஃப்ரேம் போட போகிறோம். எப்படிங்கிறது இந்த வீடியோட லாஸ்ட்டில் காமிக்கிறேன். முதல்ல நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிற ஃபோட்டோ இல்லை பெயிண்டிங் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி A3 சைஸ் கார்ன் பெயிண்டிங் எடுத்திருக்கேன். இந்த பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு போன வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் போடுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஒரு அட்டை பாக்ஸோட சைட்ஸை கட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ இல்லை பெயிண்டிங்கோட 1 சென்டிமீட்டர் அதிகமான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த PVCயோட ஒரு ஹாஃப் இந்த பெயிண்டிங் மேலேயும் இன்னொரு ஹாஃப் இந்த கார்ட்போர்ட் மேலேயும் நல்லா க்ரிப்பாக ஒட்டிக்கும். இப்போ இந்த பெயிண்டிங்கை கார்ட்போர்ட் மேலே ஒட்டி கொஞ்சம் நேரம் காய விடலாம். இந்த பெயிண்டிங் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த PVC டங்கிங்கை தான் இங்கே நான் ஃப்ரேமாக வைக்க போகிறேன். இந்த சைடோட மெஷர்மெண்ட்டுக்கு இந்த PVC டங்கிங்கை 2 பீசஸாக கட் பண்ண போகிறேன். ஒன்று இந்த சைடுக்கு, இன்னொன்று இந்த சைடுக்கு. அதே மாதிரி மற்ற 2 சைட்ஸோட மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 2 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். இதை நார்மல் லைஃப்பில் வெட்டுறதை விட நைஃபை ஹீட் பண்ணிவிட்டு வெட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஹாட் நைஃப் வச்சு கட் பண்ணதுனால இதோட எட்ஜஸ் மெல்ட் ஆகி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால் ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்து இந்த எட்ஜஸை ரப் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும். ஃப்ளாட்டாக இருக்க போர்ஷனை ஃப்ரேம் மேலே ஒட்டிட்டு இது மேலே OHP ஷீட்டை வச்சு இப்படி சீல் பண்ணிடுவோம். அப்போ தான் இந்த OHP ஷீட் ஃப்ரேம்லேருந்து நழுவாமல் இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் போர்ஷன் மிக்ஸ் ஆகாமல் இருக்க நான் இப்படி நம்பரிங்ஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த நம்பர் 4ஓட டாப் போர்ஷன் வந்து 3ஓட பாட்டம் போர்ஷனோட சேராமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்பரிங்ஸ் பண்ணால் சீல் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த PVC டங்கிங்கோட 4 பாட்டமையும் இந்த கார்ட்போர்ட் மேலே ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு இதை காய வைக்கும்போது இந்த கார்ட்போர்டு வளையாமல் இருக்க இது மேலே ஏதாவது வெயிட் வைங்க. இந்த பாட்டம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த A3 சைஸ் OHP ஷீட்டை வச்சு தான் இந்த ஃப்ரேமுக்கு ஒரு கிளாஸ் ஃபினிஷ் கொடுக்க போகிறேன். டாப் போர்ஷன்ஸை இது மேலே வச்சு சீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த OHP ஷீட்டோட 4 கார்னர்ஸையும் டயக்னலாக 1 சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இதை சீல் பண்ணுறப்ப எந்த சுருக்கங்களும் வராமல் இருக்கும். இந்த பாட்டம் நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டாப் போர்ஷன்ஸை மேலே வச்சு கேர்ஃபுல்லாக சீல் பண்ணுறேன். இப்போ இந்த 4 சைட்ஸையும் நல்லா சீல் பண்ணியாச்சு. பாருங்கள், இது பார்க்கவே எவ்வளோ ஸ்ட்ராங்காக பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த சைட்ஸ்லலாம் கொஞ்சம் கேப்ஸ் இருக்குது, அதை நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க. இது மேலே கலர் பேப்பர்ஸ் ஒட்டுறப்ப அதெல்லாம் மறைஞ்சிடும். இப்போ இந்த ஃப்ரேம்க்கு வுட் ஃபினிஷ் கொடுக்க நான் இந்த வுட் ஃபினிஷ் வால்பேப்பர் ஆன்லைன்லேருந்து வாங்கியிருக்கேன். இதே மாதிரி ஸ்டோன் ஃபினிஷ், மார்பிள் ஃபினிஷ், அந்த மாதிரி நிறைய ஃபினிஷிங்கில் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது ஒரு ரோல் பார்த்திங்கன்னா ஒரு 250 rupeesலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை ஒட்ட கம் எதுவும் தேவையில்லை. ஸ்டிக்கர் மாதிரி அப்படியே பிரிச்சுட்டு ஒட்டிட வேண்டியதான்.
இது உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக இருந்தால் நீங்கள் நார்மல் கலர் பேப்பரையே கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஃப்ரேமோட 4 சைஸ்லையும் ஒட்டுறதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 சைட்ஸையும் ஒட்டிட்டேன். 3rd and 4th சைட் ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் இப்படி டயகனலாக கட் பண்ணிவிட்டு ஒட்டுறேன். அப்போ பார்க்க இன்னும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரேம்க்கு ஒரு சூப்பரான உட்டன் கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்து முடிச்சாச்சு. இது பார்க்கவே எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. வீட்டில் பண்ணதுன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. கடையில் பண்ண மாதிரி அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. இது பார்க்க ஒரு உட்டன் கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி இருந்தாலும் இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. 100 கிராம்ஸ்குள்ளே தான் இருக்கும். இதை மாட்ட நம்ம ஆணி எதுவும் அடிக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு டபுள் டேப் இல்லை ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். நீங்களும் இந்த ஃப்ரேமை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடன் சந்திக்கிறேன். Until then, stay curious, stay creative. Bye bye.